விஜயை பின்தொடர்ந்தால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும், வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களது வீட்டிற்கு வெளியே அதிகமான காவல்துறை போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கண்டிஷன் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் அஜய் இருக்கிறார். அஜய் வணக்கம். என்ன நிலவரம்? ஏன் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்தால் இந்த கேஸ் போடுவோம் அப்படிங்கிற திடீர் அறிவிப்பு வந்திருக்கு, என்ன காரணம்? வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக ரசிகர்கள் கூடக்கூடாது என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயனுடைய இல்லத்திற்கு முன்பாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிலையிலே தான் ஒருவேளை இங்கிருந்து விஜய் தன்னுடைய பணியோர் அலுவலகத்துக்கு சென்றாலும் சரி, இங்கிருந்து வாக்கு எண்ணும் பெரம்பூர் வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்றாலும் சரி, இங்கிருந்து விஜய் போது அவருடைய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என காவல்துறை தரப்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது விஜயினுடைய வாகனத்தை பின்தொடர்ந்தால் வழக்கு பதிவு செய்வது மட்டுமில்லாமல் அவருடைய வாகனத்தையும் பறிமுதல் செய்யப்படும் என்று காவல் துணை ஆணையர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அக்கரை தொடங்கி நீலாங்கரை வரை சுமார் 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த மாதிரியான அறிவிப்புகள் இந்த சாலை விதிகளுக்கு உட்பட்டு அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் விஜய் வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது பின்புறம் சென்று இருசக்கர வாகனத்திலே அவருக்கு கையசைப்பதன் மூலமாக அங்கே விபத்துகளானது ஏற்படுகிறது. இந்த விபத்துகளை தடுக்கும் விதமாகத்தான் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து விஜய் பணியூர் சென்றாலும் சரி, இங்கிருந்து லோயலா கல்லூரி பெரம்பூர் தொகுதியிலே அவர் போட்டிருக்கிறார். அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் அந்த சான்றிதழை வாங்க செல்வார். அங்கு சென்றாலும் சரி, அவர் செல்லும் பொழுது அவருடைய வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊடக வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் வழக்கு பதிவு செய்யப்படும், அதே போன்று வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்பதையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அக்கரை தொடங்கி நீலாங்கரை, அதே போன்று திருவான்மியூர், இங்கிருந்து கிண்டி, இந்த பகுதிகளெல்லாம் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயினுடைய இல்லத்திற்கு வெளியேவும் காவல்துறையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயை சுற்றி ஒய்பிரிவு பாதுகாப்பும் இருக்கிறது. அவருடைய வாகனத்திற்கு பின்பாக அவருடைய ஒய்பிரிவு வாகனம் செல்லும். அதற்கு பின்பாக எந்த ஒரு வாகனமும் பின்தொடரக்கூடாது, தொடர்ந்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் காவல்துறை சொல்லியிருக்காங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி.